கவியா, எனக்கு சுத்தமா பசிக்கல அத்தை. இத பாரு கவியா, உனக்கு பசிக்காம இருக்கலாம், பாவம் உன் வயித்துல வளர குழந்தைக்கு பசிக்கும்ல. குடி காவியா. கொஞ்சுங்க அத்தை, நல்லா கொஞ்சுங்க. எல்லாம் இன்னும் 5 நிமிஷம் தான். காவியா, நீ இப்ப இந்த பாலை குடிக்கல, நான் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன், பாத்துக்க. குடிடி, நல்லா குடி. குடிமா. காவியா, பால் கீழே கொட்டிடுச்சு, வேற பால் மறுபடியும் எடுத்துட்டு வர சொல்லவா? இல்ல அத்தை, நான் போய் சாப்பாடே சாப்பிடுறேன். அப்படியா? சரி வா, சாப்பிடு வா. வா வா, பாத்து வா. ஹேய், ஹாலி மண்டையும் பாரு. ஆன்ட்டி எதுக்கு திட்டுறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஏய், நீங்க தான் அங்க பாலை தட்டி விட்டீங்க. ஆமா, என்னப்போ? எதுக்கு தட்டி விட்டீங்க? தெரியாம நடந்து போச்சு. சின்ன பசங்கன்னா விளையாடதான் செய்வாங்க, அப்ப ஏதாவது கீழே விழுந்து உடையதான் செய்யும். இதுக்கு திட்டுவீங்களா? உன்னை பார்த்தா யதார்த்தமா பண்ண மாதிரி தெரியலையே. உண்மையை சொல்லு, எதுக்கு அப்படி பண்ணீங்க? அதான் தெரியாமன்னு சொல்றேன்ல. ஆன்ட்டி ஆன்ட்டி கொடுங்க ஆன்ட்டி. இப்ப மட்டும் ஏன் அந்த பாலை தட்டி விட்டோன்னு சொல்லல, இந்த சாக்லேட்டை திருடி திங்கறன்னு உங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவேன். ஐயோ, எங்க மம்மி கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க ஆன்ட்டி. நான் ஒன்னும் திருடி எல்லாம் சாப்பிடல. சாக்லேட் வாங்கிக்க சொல்லி ஒரு ஆன்ட்டி காசு கொடுத்தாங்க, அதுலதான் வாங்கிக்கிட்டேன். எந்த ஆண்டி காசு கொடுத்தாங்க? அதுவா, அடி பாவி, யாரா இருக்கும்? ஆன்ட்டி அந்த சாக்லேட் கொடுங்க ஆன்ட்டி, நான் போகணும். சாக்லேட் தானே, தரேன் தரேன். அதுக்கு முன்னாடி உங்களை யாரு தட்டி விட சொன்னதுன்னு எனக்கு அடையாளம் காட்டுறியா? காட்டினா என் சாக்லேட் தருவீங்களா? ஆம், தரேன் தரேன். மம்மி கிட்ட சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன். வா புடி, வா. என்ன யோசிக்கிற காவியா? என்னம்மா, சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் பொங்கல் வைக்கட்டுமா? இந்தா வடை சாப்பிடு. அக்கா போதும்க்கா. போதும்லாம் சொல்லக்கூடாதும்மா, நல்லா சாப்பிடணும். நீ நல்லா சாப்பிட்டா தானே உன் வயித்துல வளர்ற குட்டி பாப்பா ஆரோக்கியமா வளரும். சாப்பிடு. ओम दुर्गाये नमः, ओम त्रिभुवनेश्वर्ये नमः, ओम यशोदा गर्भसंभूताये नमः, ओम नारायण वरप्रियाये नमः, ओम नंदगोपकुलजाताये नमः, ओम मंगल्याये नमः. அம்மா, இந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஆமா கௌதம், எவ்வளவு நாள் நான் உன்னை கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டு இருப்பேன். இப்ப பாரு, கல்யாணம் அமைஞ்சதும் தான் நீ கோயிலுக்கு வரணும்னே இருக்கு. ஆமாமா.
இத்தனை நாள் வரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம் கௌதம். ஆனா இப்ப வருவ கல்யாணம் பண்ணிக்க போறேன். வரு எதை வேணா மிஸ் பண்ணுவா. ஆனா செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு வர்றத மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டா. நீயும் சாக்கு போக்கு சொல்லாம கோயிலுக்கு வர்றதெல்லாம் பழகிக்கோ. யாரு இவங்களை இந்த பில்டப்லாம் கேட்டா? அம்மாவே ஓவர் ஆக்டிங் பண்ணி என்ன மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. அப்படியா வரும்? ஆமா அத்தை, இப்படியெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாரம் வாரம் வேண்டதுக்கான பலன் தான் எனக்கு உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்க. அடிப்பாவி, இவ என்னையே மிஞ்சிருவா போல இருக்கே. வாங்க வாங்க, சொல்லுங்கம்மா, என்னம்மா பண்ணணும்? என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அடடே, நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். அதான் பூஜை பண்ணலாம்னு வந்தோம். பேஷா பண்ணிடலாம். கொடுங்க. குடு பார்வதி. தொட்டுக்குங்க. தொட்டு கும்பிடு கௌதம். சக வரும். குடும்பம் க்ஷேம தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் துர்காயே நமः. ஏய், என்னாச்சு வரு? ஒரு இம்பார்ட்டன்ட் கால், 2 minutes. இதோ வந்துடுறேன். எங்கடி போற? இதோ வந்துடுறேம்மா. 2 minutes. இதோ வந்துடுறேன். ஹலோ, யாரு? இந்திரா பாலசுப்ரமணியன், IAS. அடச்சி, நீயா? நான் கூட வேற யாரும் நினைச்சேன். என்னடி, என்ன பிளான் பண்ணி வெளியே அனுப்பிட்டேங்கிற திமிர்ல பேசுறியா? என்னதான் நீங்க என்ன வெளியே அனுப்பினாலும், நான் அந்த இடத்துலயே இல்லனாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ இப்போ கோயிலுக்கு திருஷ்டி கழிக்க தானே வந்திருக்க. அவங்க என்ன உனக்கு திருஷ்டி கழிக்கிறது? நான் உனக்கு கழிக்கிறேன்டி திருஷ்டி. ஏய், என்ன போன் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் வெளியே துரத்தி அடிச்சோம் அறிவு வரல. எனக்கு அறிவு வரலங்கிறதெல்லாம் விடு, அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம். ஆனா அதை விட நீ முக்கியமா கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன உளர்ற? நீ கொஞ்சம் அப்படியே அப்படியே ஒரு ரைட் சைடுல திரும்பி பாரு. ஹலோ, இங்க பாரு. நானே இல்லனாலும் தீபக்க வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டி காட்டுவேன். கௌதம் கிட்ட தீபக் எல்லா உண்மையையும் சொல்ல போறானா. உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயி போச்சு. தீபக், உங்க நல்ல மாதிரி பேசிட்டு இங்க உன் வேலையை காட்டுறியா? இருடா உன்ன. வரும். என்ன பண்ணிட்டு இருக்க? நேரம் ஆச்சு, வா. வரமா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரஸ்ய தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். சீர்வர்ஷஸ்வ மாயுஷ்யே மாரோக்யே மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. சதமானம் பவத்சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ. சர்வாபிஷ சித்திரஸ்து. சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ. மாலை எடுத்துக்கோங்க. இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். இனி யாரும் உங்க மேல கண்ணு வைக்க முடியாது. மாப்பிளையும் பொண்ணும் பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வந்துருங்க. சரிங்க சாமி. இந்த பிரசாதம். ரொம்ப நல்லது. கௌதம், நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். நீயும் வருவும் போய் கோயில சுத்திட்டு வாங்க. ஓகே, வா வரும். ஒரே வழி.
தீபக்? நீங்க தானா? ம், ஆமா. கொண்டு வந்துட்டீங்களா? எஸ் மேடம். உங்க ஆன்லைன் புக் சேல்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது மேடம். ஓகே, குட். எவ்வளோ ஆச்சு? 500 மேடம். இந்தாங்க. ஆமா, நீங்க வீட்ல டெலிவரி வாங்கிக்காம கோயிலுக்கு வர சொன்னீங்க? அது நான் இருக்கிறது லேடிஸ் ஹாஸ்டல். அங்க யாராச்சும் பசங்க என்ன தேடி வந்தா தேவையில்லாத பிரச்சனை, அதான். ஓகேங்க, தேங்க்ஸ் மேடம். என்ன கதிர், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் பண்ணிருவியா? அப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சொல்லவா? ரோஷி, நீ எங்க இங்க? கதிர், யாரு இவங்க? அப்பா, இவங்க என் கம்பெனி கிளையண்ட்ப்பா. கௌதம் கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க கல்யாணத்துல இருந்து சாப்பிட்டு தான் போகணும். கதிர், பாத்துக்கோ. சரிங்க. சரி. சரி. அப்புறம் என்ன கதிர், உங்க அப்பாவே என்ன பாத்துக்க சொல்லிட்டாரு. ரோஷி, அது என்னாச்சு? கதிர் ஒரு மாதிரி இருக்கான். நீங்க கதிர் என்னோட ஹஸ்பண்ட் தான். நீங்க? உனக்கு அவன் ஹஸ்பண்ட்னா எனக்கு அவன் யாரு? நான் யாருன்னு உன்கிட்ட சொன்னா நீ தாங்க மாட்ட. ஹலோ. அது நான் கதிரோட கம்பெனி கிளையண்ட். நான் கதிரை மீட் பண்ண முடியுமா? ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. என்ன பார்த்ததுமே எல்லாரும் சொல்றது அதுதான். சரி சரி, இருங்க, நான் அவர் கால் பண்றேன். என்னங்க, எங்க இருக்கீங்க? நான் ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. அது ஹலோ ஹலோ. இங்க தானே இருக்கான்னு அந்த அம்மா சொல்லுச்சு. ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பானோ? அங்கேயும் இல்ல போல இருக்கு. கதிர், நீ எங்க போனாலும் சரி, ஏன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம நான் இந்த மண்டபத்தை விட்டு போக போறதில்ல. வரு, கோயிலுக்கு போயிட்டு அதுக்குள்ள வந்துட்ட? ஏய், முதல்ல போய் அந்த கதவை மூடு. யாரு? நான் ரோஷினி, கதிரோட கிளையண்ட். ஓ, சொல்லுங்க. கதிரை பார்க்கவே முடியல, எங்க போனாருன்னே தெரியல. கால் பண்ணியும் பார்த்தேன், ரீச் ஆகல. இங்கதான் கல்யாண வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, நானும் 1 hour தேடுறேன், ஆளை பார்க்கவே முடியல. அதான் சரி உங்க ரூம்லயாவது இருக்காரான்னு பார்க்கலான்னு வந்தேன். நீங்க போன் பண்ணி பாத்தீங்களா? பண்ண, ஆனா ரீச் ஆக மாட்டேங்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா?
இந்த சேர்ல எடுத்து அந்த பக்கமும் ஃபுல்லா ஒழுங்கா அடிக்க வச்சிருங்க. சரிங்க தம்பி. சொல்லு கௌதம். எங்க இருக்க? டைனிங் ஹால்ல இருக்கேன். அப்படியா? உன்னை தேடி இங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன தேடியா? யாரு? பேரு ரோசியா. அவங்க உன்னை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்களாம். சரி சரி இரு, நான் அங்க வரேன். ஏண்டா? வேண்டாம் வேண்டாம், நான் அவங்கள அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். சரியா? ஹலோ. அவன் அங்க டைனிங் ரூம்ல தான் இருக்கானா, நீங்க போய் பாருங்க. ஓகே, தேங்க் யூ. திரும்ப. உனக்கு சாரி ப்ரீஃப்ளீட் பண்ண தெரியுமா? கேக்குறல்ல, தெரியுமா? பண்ணுவேன். அப்போ என்னோட ரூமுக்கு போய் அங்க ராகினி மேடமோட முகூர்த்த சாரி எதுன்னு கேட்டு வாங்கி அதை அயன் பண்ணி கொடு போ. இல்ல கதிர், நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒழுங்கா உன் அப்பா அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போய் இவ தான் என் உண்மையான பொண்டாட்டின்னு சொல்ற, இல்ல நானே போய் சொல்லட்டுமா? என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு கதிர். ஏய் ரோசி, ரோசி ஒரு நிமிஷம் இரு ரோசி, இரு ரோசி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. உன்னை கெஞ்சி கேக்குறேன். ரோஷி, நமக்குள்ளதான் பிரச்சனை, நமக்குள்ளேயே பேசி முடிச்சுப்போம். ஆனா தம்பி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. நான் உன் கால்ல வேணாலும் விழுற ரோஷி. ஓஹோ, நீ என் கால்ல கூட விழுவ, ஆனா உன் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போக மாட்டல? இல்ல ரோஷி, இதுக்கு மேல உன்னை நம்பினா செட் ஆகாது. நானே போறேன். ஏய் போய் உன் லட்சணம் என்னன்னு உன் குடும்பத்து ஆளுங்க கிட்ட சொல்றேன். ஏய் கதிர், உன் கதை என்ன ஆக போகுதுன்னு பாரு. ஏய் ரோஷி ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது கேளு. விசாரிப்போம். என்ன சித்தி இவ்வ பின்னாடி போறாங்க? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா. காலைல கூட உள்ளூர்ண்ணா, என்ன நம்பிதானே என் குடும்பம் இருக்கு. ப்ளீஸ்ண்ணா, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அதெல்லாம் வரலட்சுமி மேடத்துக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் இனிமே அவளை பார்க்க வர மாட்டேன், அவகிட்ட பேச கூட மாட்டேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா. அண்ணா விட்டுருங்கண்ணா, காலைல விழுந்து கேட்கறேண்ணா, விட்டுருங்கண்ணா. என்ன பண்ற? ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சொன்னா கேட்க மாட்டா? டேய், இவனுக்கு உன்னை கொன்னுடுவாங்க. பேசாம நான் சொல்றத மட்டும் செய். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் அமைதியாரா. ஏய் அண்ணா சொல்லுங்கண்ணா. தண்ணி எடுத்து வாடா. நீ வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சப்ப கூட நான் கண்ணியமா தானே நடந்துக்கிட்டேன். ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்ன ஆளை வச்சு போட்டு தள்ளுற அளவுக்கு போயிட்டல்ல.
தீபக் என்ன நம்பு, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. ஏய், பொய்க்கு மேல பொய் பேசாத வரு. இங்க பாரு, நான் நல்லவன் தான், ஆனா கிறுக்கன் இல்ல. இவ்வளவு தூரம் இறங்கி வந்து என்ன காலி பண்ணணும்னு நினைச்சல, இனிமே நான் உன்னை உயிரோடவே இருக்க விட மாட்டேன். நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்ல வரு. உன் வாழ்க்கையில நீ பண்ண மிகப்பெரிய தப்பு என் மேல கை வச்சதுதான். ஐயோ தீபக், பேசாத. நான் பேசுறத மட்டும் கேளு. அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து உன்னை பத்தி சொல்லி ஹெல்ப் கேட்டப்போ நான் உனக்கு கெடுதல் நடந்துடக்கூடாதுன்னு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். பாத்தியா நான் எவ்வளவு பெரிய லூசுன்னு. ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன். இப்ப சொல்றேன், உன் கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். பாவமா இல்லையா? பொண்ணுங்க பண்ற பெரிய தப்பே பசங்க மேல இறக்கம் காட்டுறதுதான் கதிர். அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன். உன்ன மாதிரி பசங்கெல்லாம் காரியம் சாதிக்க கால்ல கூட விழுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்னமோ கேட்டியே, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. அத நான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். ஏய் ரோஷி, ப்ளீஸ் ரோஷி, என் சிச்சுவேஷன் புரியாம விளையாடாத. வா, உன்னை வீட்டுல விட்டுறேன். நான் வாழணும்னு நினைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் நீ என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேற? வா வா, முதல்ல வீட்டுக்கு போலாம். வா ரோஷி. கைய விடு கதிர், நான் எங்கேயும் வர மாட்டேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடையாது. இனியும் பொய்யெல்லாம் கேட்டு மயங்க நான் தயாரா இல்ல. நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிதான் ஆகணும். என்ன விடு விடு. ரோஷி ரோஷி, மரியாதையா சொல்றேன், வா, வீட்டுல விட்டுறேன். நீ இங்க இருக்க கூடாது. வா. அத நீ சொல்லக்கூடாது. என்ன விடு, நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறேன். சொல்லிட்டே இருக்க, வா முதல்ல. விடு கதிர், கதிர் விடுங்கறல. ஹலோ ஹலோ, நான் தீபக் பேசுறேன். சொல்லுங்க தீபக். உங்களை பார்க்க தான் உங்க ஹாஸ்டலுக்கு போனேன். ஆனா நீங்க அங்க இல்ல. அதான் உங்க நம்பரை வாங்கி கால் பண்ணேன். அன்னைக்கு நீங்க வந்து ஹெல்ப் கேட்டீங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப எனக்கு வருக்கு கெடுதல் நினைக்க மனசு வரலங்க. ஆனா இப்பதானே தெரியுது நான் யோசிச்சது தப்புன்னு. மனசாட்சியே இல்லாத வரும் நல்லா இருக்க கூடாது இந்திரா. நீங்க சொன்னதான் கரெக்ட். அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தோணுதுங்க. சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? தீபக், ரொம்ப தேங்க்ஸ் தீபக். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா வரும் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல. அதனால இப்ப நம்ம பக்காவா பிளான் பண்ணாதான் நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியும். அதனால இப்ப நான் பிளான் என்னன்னு சொல்றேன், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேட்டுக்கோங்க. சூப்பர், நல்ல பிளான். கண்டிப்பா இதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வரு கண்டிப்பா மண்டபத்தை சுத்தி செக்யூரிட்டியா டைட் பண்ணிருப்பா. ஜாக்கிரதையா வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் உயிரை பணைய வச்சாவது நாங்க வரேன். இந்த மனசாட்சி இல்லாத வருவோட கல்யாணம் நடக்கவே கூடாது. அவ சுயநலத்துக்காக சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. நான் மண்டபத்துக்குள்ள வந்துட்டு பேசுறேன். தேங்க்ஸ்.
என்ன கௌதம்? என்ன மாப்பிள்ள சார், ஏதோ சொல்ல வந்தீங்க போல. என்ன பொண்ணோட அழகுல மயங்கிட்டீங்களா? ஏ கொஞ்சம் சும்மா இருடி. சொல்லுங்க கௌதம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சான். ஐயர் கூப்பிட்டாரு சீக்கிரமா. சரி கௌதம். கௌதம், உங்க காஸ்டியூம் செம்மையா இருக்கு. உனக்கும் நல்லா இருக்கு காஸ்டியூம். ஏய் வெக்கப்படாதடி. சரி சரி போதும். சரி, நான் முன்னாடி போய் வெயிட் பண்றேன். நீ சீக்கிரம் வந்துரு. அந்த தீபக் பையன் வரானான்னு வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கோம். மூஞ்சி ஏதாவது சொல்லிட போற. அவன் மண்டபத்துக்குள்ள வந்து 10 நிமிஷம் ஆகுது. என்ன மேடம் சொல்றீங்க? மண்டபத்துக்குள்ள வந்துட்டான் அவன். சாரி மேடம், இங்க தப்பு நடந்திருக்கு மேடம். அதெல்லாம் விடு. அவன் எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காயா? அவன் என்ன எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றது? நான் அவனுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றேன். இன்னும் 5 நிமிஷத்துல அவனை புடிச்சே ஆகணும். இல்ல உங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ மேடம் மேடம், அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். நாங்க இப்பவே உள்ள வரோம் மேடம். டேய் வாங்கடா உள்ள போ. போச்சு போச்சு, இந்த தடியனுங்களை நம்பி எல்லாம் போச்சு. என்னடி ஆச்சு? தீபக் தாண்டி போன் பண்றான். சரி அட்டெண்ட் பண்ணி பேசு, பிரச்சனையை முடிச்சிடு. வேற வழியே இல்ல, அட்டெண்ட் பண்ணி பேசு. என்ன வரும்? நான் உனக்கு கொடுத்த 5 மினிட்ஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கே. தீபக் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்புதான். காதலிச்சு ஏமாத்திருக்க கூடாது. என் மேலதான் எல்லா தப்புமே. நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிரு தீபக் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா நான் உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவன் கிடையாது. நான் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன். சரி வரும், நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணு செய்யணுமே. என்ன தீபக் சொல்லு, எதுவா இருந்தாலும் செய்யறேன். கடைசியா உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணும். இதை நான் உன்கிட்ட நம்ம காதலுக்காக கடைசியா கேக்குறேன். என்ன ஒரு யோசிக்கிற? உனக்கே தெரியும் நான் எவ்வளவு ஜென்யூன். சோ நல்லா யோசிச்சுக்கோ. தேவையில்லாம என்ன வில்லனாக்கிடாத. ஓகே தீபக், நான் வரேன். பட் நீ மட்டும் தான் வரணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரக்கூடாது. இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். ஆமா, எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நீ உன் கிரிமினல் மூளை யூஸ் பண்ணணும்னு நினைச்ச, எனக்கும் கௌதம்க்கும் ரொம்ப தூரம்லாம் இல்ல, பாத்துக்க. இல்ல தீபக், அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். வெரி குட். நான் ரூம் நம்பர் 5ல வெயிட் பண்றேன், வந்துரு. ஓகேங்க, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். ரொம்ப தேங்க்ஸ் தீபக். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் வரேன். வாங்க. இந்திரா, நீயா? நீ எப்படி? சாரி வரு, தீபக்க வச்சு இதெல்லாம் செட் பண்ணது நான் தான்.
முதல்ல உன்னை யார் உள்ள விட்டது? அத்தை வரு 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 ப்ளீஸ் 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 வரு. இப்போதைக்கு என் அக்கா வாழ்க்கையே உன் கையில தான் வரும் இருக்கு. அவ வாழ்க்கைய காப்பாத்த நான் கண்டிப்பா கௌதம கல்யாணம் பண்ணியே ஆகணும். நானும் எதேதோ யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல வரு. வரு ப்ளீஸ், நான் உன் கால்ல கூட விழறேன். கௌதம மட்டும் விட்டுரு வரு ப்ளீஸ். என்னடி சொன்ன? கௌதம விட்டு கொடுக்கணுமா? ஏய் கைய விடு. இப்படியெல்லாம் கெஞ்சி உன்கிட்ட கேட்கணும் தான் நானும் நினைச்சேன். ஆனா நீ நல்லவ இல்லையே. கௌதம் மாதிரி ஒரு நல்ல பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு நினைக்கிற உன்கிட்ட இருந்து கௌதம காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்னடி சொன்ன? என்னடா இன்னும் தட்டி விட்டுருப்ப. ஆண்டி அங்க 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 என்னடா? அங்க ஒரு அக்காவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஆமா ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? கடவுளே, வரு உள்ள இருக்கா? அப்ப அங்க இருக்கிறது யாரு? யார் இவ்வளவு கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. என்ன இது? இந்த சுபா வரு கிட்ட இவ்ளோ க்ளோஸா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. இவ இப்படிலாம் வரு கிட்ட உட்கார்ந்து பேச மாட்டாளே. ஏதோ தப்பா இருக்கு. சின்னத்த, என்னடி இந்த சுபாவை கவனிச்சிங்களா? பார்த்த. அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? உங்களுக்கு அத பார்த்த சந்தேகமா இல்லையா? வரு கிட்ட சுபா ஏதோ பேசியிருக்கா. இதுல என்ன சந்தேகம்? அதுதான் சந்தேகமே. இது வரைக்கும் சுபா வரு கிட்ட இவ்ளோ க்ளோஸா பேசினதே இல்லையே. இப்ப என்ன இவ புதுசா? எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. இங்க பாரு, நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அவங்க ஏதோ கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்கலாம். வரு வேலை சொன்னா நீ செய்வியா? செய்ய மாட்டல்ல. அப்புறம் என்ன? சுபா கிட்ட வரு ஏதோ வேலை சொல்லிருப்பா. அதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிய போகுது. நீ வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா போதும். இவங்க எப்பவுமே இப்படிதான். நம்ம சொன்ன கேட்கவே மாட்டாங்க. இதுல ஏதோ சம்திங் ராங் இருக்கு. நான் மனசார வெறுக்கிறேன். மனசார வெறுக்கிறேன். இத பார், முகத்தை கூட எனக்கு பார்க்க பிடிக்கவே இல்லை. வெறும் தாலியை மட்டும்தான் நீ என் கையால வாங்கியிருக்க. அத மனசுல வச்சுக்கோ. எப்பவுமே என்கிட்ட இருந்து நீ கௌதமோட பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை வாங்கவே முடியாது. கௌதம்,
பேசாத. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் வீட்ல இருக்கிற செல்ஃப் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஒரு மனுஷியா கூட ஏத்துக்க முடியாது. அதுக்கான தகுதியை நீ எப்பவோ இழந்துட்ட. நாம நினைச்சதை விட இவ ரொம்ப மோசமானவளா இருக்காளே. ஏற்கனவே இவ அக்கா ஒருத்தியவே சமாளிக்க முடியல, இப்ப இவளும் வந்துட்டான். ஏமா, உன்னோட நிலைமை அதோ கதிதான். வேணாம், நீ எதுவும் பேசாத. ஆசையா பெத்து வளர்த்ததுக்கு உன்னால எனக்கு என்ன பேரு வாங்கி தர முடியுமோ அதை பண்ணிட்ட. நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆவேன்னு நான் எவ்வளவு நம்பின தெரியுமா? அதுக்காக என் பிடிவாதத்தை எல்லாம் தளர்த்திக்கிட்டு உனக்காக தான் நான் இறங்கி வந்தேன். ஆனா நீ என்ன ஊரு முன்னாடி நிறுத்தி அசிங்கப்படுத்திட்டா இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான், அது என் மக காவியா மட்டும்தான். இனிமே நீ எனக்கு பொண்ணும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. அப்பான்னு உறவு சொல்லிக்கிட்டு வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். உன்னை இன்னியோட தலை முழுகிட்டேன்னு நினைச்சுக்கோ. என்னங்க? விடு.